கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தை என்னன்னா, என்னாகும் 8ஆம் அதிகாரத்தில் 25-26 வசனம். 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வேலை செய்யாமல் திருப்பணி சேனையை விட்டு ஆசரிப்பு கூடாரத்தின் காவலை காக்கிறதற்கு தங்கள் சகோதரோடு கூட ஊழியம் செய்வதற்கே அன்றி வேறொரு சேவகம் செய்ய வேண்டியதில்லை. இப்படி லேவியர் செய்ய வேண்டிய வேலையை குறித்து திட்டம் பண்ண கடவாய் என்றார். இத ஆண்டவர் யாருக்காக சொல்றாருன்னு, லேவியர்களுக்காக சொல்றாரு. லேவியர்கள் யாரு? தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டின ஒரு கூட்ட மக்கள் தான் லேவியர்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர்கள் என்னுடையவர்கள், அவர்கள் என்னுடைய ஜனங்கள், நான் தான் அவர்களுடைய சுதந்திரம், நான் தான் அவங்களோட சொத்து, அவர்கள் என்னோட ஊழியத்தை செய்வதுதான் வேலை அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். இந்த இடத்துல நம்மளை பார்த்து ஆண்டவர் இந்த நாள்ல சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நிறைய நேரம் நிறைய பேர் உங்களை பார்த்து எவ்வளோ வேலை இருக்கு, நிறைய வேலை இருக்கு, உலக வேலைகள் இருக்கு, குடும்ப வேலைகள் இருக்கு, எவ்வளோ காரியங்கள் இருக்கு, அதெல்லாம் செய்ய எப்போதும் பைபிள் ஊழியம் அப்படின்னு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லி நம்மளை எப்போதும் மனமடிவாக்குற மாதிரி பேசுகிற சத்தங்களை நம்ம கேட்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் ஒரு வார்த்தை நம்மளுக்கு சொல்றாரு, நீ என்னுடைய வேலையை செய்யும்படி தெரிந்தெடுத்தேன், என்னோட வேலையே அன்று நீ வேற எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி லேவியரை பார்த்து சொல்றார். கர்த்தருடைய வேலையை செய்யும்படி நம்மளை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கார். அவரோட வேலையை காட்டிலும் வேற எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றத ஆண்டவர் சொல்றார். ஆனா மனிதர்கள் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல பணம் சம்பாதிக்கணும், உலகத்துல செல்வத்தை சேர்க்கணும், அந்த வேலை தான் முக்கியம், தேவனுடைய வேலை முக்கியம் இல்லைன்ற மாதிரி பிசாசு மனுஷங்களை வச்சு தேவனுடைய ஊழியத்தை ரொம்ப மட்டமா ரொம்ப தாழ்வா காட்டுவான். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, என்னோட வேலை என்னோட ஊழியம் தான் உயர்ந்தது, இந்த உலகத்துல செய்யற வேலைகள் எல்லாம் ரொம்ப உயர்ந்ததில்லை ஆண்டவரோட ஊழியத்தை காட்டிலும் அப்படின்றத ஆண்டவர் ஆணித்தரமா இந்த இடத்துல லேவியர்கள் மூலம் நம்மளுக்கு வெளிப்படுத்துறாரு. நம்மளை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் சொல்லுது என்ன, நீ என்னுடைய பிள்ளை, நீ எனக்கு சொந்தம், நீ என்னுடைய சுதந்திரம், என்னோட ஊழியத்தை செய்யும்படி நான் உன்னை பிரித்தெடுத்திருக்கேன். இந்த நாளில் லேவியர்களை பார்த்து நான் சொன்னது போல, என்னுடைய வேலையை ஊழியத்தை செய்வதற்காகவே உன்னை நான் தெரிந்தெடுத்து அதற்காகவே பிரித்தெடுத்து செப்பரேட் பண்ணி உன்னை அதற்காகவே உன்னை டிசைன் பண்ணி வணைந்து வைத்திருக்கிற ஒரு பாத்திரமா நீ இருக்கிற. உன்னால மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும், வேற மனிதர்களால அந்த வேலையை செய்ய முடியாது. பிசாசுடைய சத்தத்தை கேட்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க, நீ செய்யற வேலைய வேற ஒருத்தவங்களை வச்சு செஞ்சிடலான்னு சொல்லி உங்களை மட்டப்படுத்தலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பாதைகள்ல நீங்க உங்களை கொண்டு மட்டும்தான் செய்யும்படி உங்களை வடிவமைச்சிருக்காரு. அதை வேற யாராலையும் செய்ய முடியாது. அதனால இனி என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். கர்த்தர் வருகிற நாட்கள்ல உங்களை இத்தனை வருடமா எதை செய்யும்படி வடிவமைத்தாரோ, எதை செய்யும்படி டிசைன் பண்ணாரோ, உங்களை செதுக்குனாரு, உங்களை ஒடுக்குனாரு, சில இடங்கள்ல உங்களை உடைச்சாரு, சில இடங்கள்ல உங்களை வணைந்தாரு, சில இடங்கள்ல உங்களை ஒரு சிற்பம் எப்படி ஒரு ஒளிய வச்சு, அதாவது சிற்ப கலைஞர் எப்படி ஒரு சிற்பத்தை அதை வடிவமைப்பாரோ, அது அவங்க நினைக்கிற ஷேப்கெல்லாம் அந்த சிற்பத்தை வடிவமைக்கும்படி அவர் ஒவ்வொரு இடத்துலையும் தேய்ச்சி உடைச்சி நொறுக்கி அந்த குறிப்பிட்ட டிசைனுக்கு கொண்டு வரும்படி அதை வணைந்து, அதுக்கப்புறம் அதை பார்க்கிற எல்லா மனிதர்களும் அதை வாங்கணும், அது விலையேற பெற்றதுன்னு நினைக்கிறது
நம்ம நிறைய நேரம் உலகத்துல பார்க்கணும். அப்போ பரலோக தகப்பன், நம்ம பரம தகப்பன் நம்ம உடைக்கப்பட வேண்டிய இடத்துல உடைச்சு, நம்ம எந்த இடத்துல எல்லாம் செதுக்கப்படணுமோ செதுக்கி நம்மளை பர்ஃபெக்டா டிசைன் பண்ணியிருக்காரு. எதுக்காகனா அவரோட பணி, அவரோட பர்பஸ், அவரோட வேலை, அவரோட திருப்பணிக்காக, அவர் நமக்காக வைத்திருக்கிற அந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்காக, அவரோட ஊழியத்திற்காக நம்மளை டிசைன் பண்ணியிருக்காரு. அதற்குரிய நோக்கம் நிறைவேறும். ஒரு பாத்திரம் டிசைன் பண்ணப்பட்டுடுச்சுன்னா ஒன்ஸ் அது ஃபினிஷ் ஆயிடுச்சு அப்படின்னு அதை பயன்படுத்தாம இருக்க முடியாது. அது மாதிரி கர்த்தர் இத்தனை வருடங்களா நம்ம எதற்காக உருவாக்குனாரோ அதன் நோக்கத்துக்குள்ள நம்ம இந்த நாள்ல வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை முழுமையாய் நிறைவேற்றுகிற நாட்களுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். இவ்வளவு நாள் ஒன்று நான் கொண்டு போன பாதைகள் பயங்கர கஷ்டமான பாதைகள் தான். ஆனா இதையுமே நீ பார்க்கும்படி, எல்லார் முன்னாடியும் ஜொலிக்கும்படி, எல்லார் முன்னாடியும் பயன்படும்படி உன்னை நான் வெளியே கொண்டு வருகிற நேரம் இது. நான் பயன்படுத்துகிற நேரம் இது. உன்னை ஜொலிக்க செய்கிற நேரம் இது. இந்த பாத்திரம் இனி மறைந்திருக்காது. இந்த ஒளி இனி மறைந்திருக்காது. இந்த வெளிச்சம் வெளியே வந்துதான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு நாட்களுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஆனா இந்த நேரத்துலதான் பிசாசு சொல்லுவோம், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டியே, இவ்வளோ நாள் ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுத்தியே, பார்வோம் வாழ்க்கையில எல்லாம் நெகட்டிவா இருக்குன்னு சொல்லி நம்ம சிந்தனைகளை நிரப்ப பார்ப்போம். ஆனா கர்த்தர் இந்த நாள்ல நம்மளுக்கு கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, இதோ சமீபமா வந்துட்ட, உன்னுடைய பர்பஸ் நிறைவேறுகிற நேரம், உன்னுடைய திட்டம் நிறைவேறுகிற நேரம், உன்னை எதற்காக இவ்வளவு நாள் நான் வணைந்தனும் அதோடைய நிறைவேறுதலுக்குள்ள, அதற்கு அந்த பயன்பாட்டுக்குள்ள, அந்த பர்பஸ்க்குள்ள அந்த பாத்திரம் பயன்படுகிற நேரம் இது. அதனால நீ சோர்ந்து போகாத அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. இன்னொன்னா, இது ரொம்ப நாள் தாமதிக்காது. நாளை தினமே நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரலாம். திடீர்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணி, எங்களுக்காக ஜெபம் பண்ண முடியுமா, என்னோட தேவை இதுதான் சொல்லி உங்களை நோக்கி ஒரு நபர் தேடி வரலாம். இல்ல உங்களை யாராவது அழைக்கலாம். இல்ல உங்களுடைய உதவியை நாடி வருகிற மனிதர்கள் உங்க வெளிச்சத்திரத்துல வரும்போது நீங்க பயன்பட்டுதான் ஆகணும். உங்க ஒளி வீசிதான் ஆகணும். உங்க ஒளி அவர்களுக்கு வெளிச்சம் கொடுத்துதான் ஆகணும். நீங்க மறைந்திருக்க மாட்டீங்க. உங்களை தேடி வருவாங்க. கர்த்தர் இந்த நாள்ல தீர்க்க தரிசனமா சொல்றது என்னன்னா, ஏசப்பா நான் யாரை தேடி போறது, எங்க எனக்கு வழி கிடைக்கும், எங்க எனக்கு வாசல் திறந்திருக்கு, எந்த இடம் பார்த்தாலும் மூடப்பட்ட மாதிரி இருக்கு, எல்லா இடமும் டோர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆன மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு இருள், என் மைண்ட் ஃபுல்லா பிளாக் ஆன மாதிரி இருக்கு, எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையா இருக்கேன்னு சொல்லி நிறைய பேர் கலங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கலங்காதே மகளே, நீ என்னை துதித்து பாடிக்கொண்டே இரு, உன்னை தேடி வரும். உன் வெளிச்சத்திற்கு, உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்கள் தேடி வருவார். உன் பர்பஸ்க்குள்ள கொண்டு போகிற உன்னுடைய உதவியாளர்கள் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய டெஸ்டினி ஹெல்பர்ஸ் உன்னை தேடி வருவாங்க. உனக்காக நான் வைத்த உதவியின் கரங்கள் உன்னை தேடி வரும். நீ என்னை துதித்து பாடிக்கொண்டே இரு.
இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை. ஏன் துதிச்சு பாடணும்? கடந்த நாட்கள் எல்லாம் பாதுகாத்த அந்த நல்ல தகப்பனை துதித்து பாடுவதை தவிர வேற எதுவுமே நம்மள நினைக்க முடியாத ஒரு நேரத்துக்கு வந்துட்டோம். வருஷத்தோட கடைசியில ஒரு நிமிஷம் திரும்பி பார்த்தா அவர் செய்த சகலமும் நன்மைக்கு எதுவாக இதுவரை இருந்திருக்கு. தீமை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கல. இனியும் அவர் நன்மையை தருவார் என்பதை விசுவாசித்து மூவ் ஆக வேண்டிய டைம்ல இருக்கும். ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு வார்த்தை இந்த நாள்ல நம்ம மேல போடுறாரு. நீ தேடி போகிறதுக்கு காத்துட்டு இருக்க, உன்னை தேடி வருகிற நேரம் இது. உன்னை தேடி வருகிற நேரம் இது. ஒரு சில நேரம் நீ தேடி போக வேண்டிய வாசல்கள் ஆண்டவர் காட்டுவார், நீ போவ. ஆனாலும் உன்னை தேடி அநேகர் வருகிற நேரம், உன்னை தேடி அநேகர் வருகிற நேரம். பரிசுத்த ஆவியான உங்களுக்காக வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நன்றி தகப்பனே, நன்றி நாச்சா. இந்த நாள்ல நீங்க எங்களை கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உன் கரத்துல அர்ப்பணிக்கிறேன். நீ அந்த கலங்கி கொண்டிருக்கிற நேரம் முடிஞ்சிச்சு. தேடி வருகிற நேரத்துக்குள்ள வந்திருக்கும், பயன்படுதலுக்குள்ள வந்திருக்கும், பர்பஸ் கிட்ட வந்துட்டோம், டெஸ்டினி கிட்ட வந்துட்டோம். உங்க அடுத்த கட்ட அபிஷேகத்தின் உயர்வுகளுக்கிட்ட வந்திருக்கும். எங்களுடைய வாசல்கள் உமக்காக திறக்கப்பட்டிருக்கு. எங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டிருப்பதற்காக நன்றி. உங்க கொம்பு சத்துரு முன்பாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. பட்ட எல்லா கஷ்டத்திற்கான நன்மையை அனுபவிக்கிற நேரம் இது. பட்ட எல்லா துயரங்களுக்கான சந்தோஷத்தை பார்க்கிற நேரம். செலப்ரேஷன், ஒரு திருவிழா, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகிற நேரத்துக்கிட்ட வந்துட்டோம். உனக்கு நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.